வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய தலைவர் இந்தியாவில் மகாத்மா காந்தி தன் அகிம்சையால் விடுதலைக்காக போராடினார் என்றால், இந்த தலைவன் தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளால் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடியவர். வெளிநாடுகளில் இந்தியாவினுடைய விடுதலைக்காக மற்ற தலைவர்களிடம் ஒரு உதவிகளை கோரியவர். சில நேரங்களில் உதவி கிடைத்தது. அதை வைத்துக் கொண்டு முடிந்தவரை முயற்சி செய்தவர். அநேகமாக நீங்கள் கணித்திருக்கக்கூடும், நீங்கள் எனக்கு இரத்தத்தை கொடுத்தால் நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என இந்தியாவில் முழங்கியவர். இதே வார்த்தையை ஜெர்மன் இணைப்பிற்காக ஆட்டோமான் பிஸ்மார்க் என்பவர் முழங்கியதாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்தியாவினுடைய விடுதலைக்காக, சுதந்திர போராட்டத்திற்காக, ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்தபடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முழங்கியது, இரத்தத்தை கொடு, நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என சொல்லி தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்தவர். 1897 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டக்கில் பிறந்து தன்னுடைய பள்ளி படிப்பு அனைத்தையும் ஒடிசா மற்றும் வங்காளம் போன்ற மாநிலங்களில் முடித்து ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே பழைய கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த ஒரு ஆங்கிலேய ஆசிரியர் இந்தியாவை பற்றி மிக கேவலமாக பேசிய பொழுது அவர் அவ்வப்போது வாதிடுகிறார். அந்த வாதிடுதல் என்பதற்காக கல்லூரியில் இருந்து இவரும் சில தோழர்களும் நீக்கப்படுகிறார்கள். பின்னர் CR தாஸ் அவர்களின் முயற்சியினால் வேறொரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து கல்வி கற்கிறார். ICS தேர்வு எழுத வேண்டும் என இங்கிலாந்திற்கு விருப்பப்பட்டு செல்கிறார். அங்கு தேர்வு எழுதிய மாணவர்களில் ஒரு 3வது மாணவராக தேர்ச்சி அடைகிறார். ஏன் என கேட்கிறார்கள். சமஸ்கிருதம் அங்கே ஒரு ஒரு பேரா அந்த கேள்வியில் வினாத்தாளில் கேட்கப்பட்டிருந்தது. அதை நான் ஏற்கனவே ஒரு தாளில் எழுதி பார்த்து சரியாக இருக்கிறதா என்பதை ஊர்ஜிதம் செய்த பின்பு நான் என் விடைத்தாளில் எழுதினேன். ஆகவே அதற்கான நேரம் சற்று அதிகமானதாக இருந்தது. சரியான கூடுதலான நேரம் எனக்கு கிடைத்திருந்தால் ஒருவேளை நான் என்னுடைய 3வது என்ற இடம் 2 அல்லது முதலிடத்திற்கு கூட வந்திருக்க கூடும் என சொல்கிறார். எனவே IAS தேர்வில் வெற்றி பெறுகிறார். அப்போது அது ICS, பின்னர் அது IAS. இப்பொழுது நம் நாட்டில் எல்லாம் IAS தேர்வு அல்லது சிவில் சர்வீஸ் தேர்வு என்றுதான் நடைபெறுகிறது. முன்னர் அதை எழுதுவதற்கு இங்கிலாந்திற்கு தான் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேர்ச்சி அடைந்த ஒரு மனிதன், எனக்கு இந்த தேர்ச்சி தேவையில்லை, என் அறிவை என்னிடமிருந்து யாரும் திருட முடியாது, ஆகவே எனக்கு இந்த பட்டம் தேவையில்லை என்று அங்கேயே சரண்டர் செய்துவிட்டு என் நாட்டினுடைய விடுதலைக்காக நான் போராடப் போகிறேன் என சொல்கிறார். IAS தேர்வில் வெற்றி பெற்ற ஒருவன் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபடுவதற்காக இங்கே பம்பாய் பட்டணத்தில் இறங்குகிறார். அங்கேயே காந்தியடிகளை சந்திக்கிறார். 1 மணி நேரம் இந்தியாவினுடைய விடுதலை குறித்து உரையாடுகிறார். CR தாஸ் அவர்களிடம், உங்களது பத்திரிகையில் நான் பணியாற்ற வருகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்ன பொழுது, இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் நாட்டிற்கு வேண்டும் என அவரும் ஊக்கமளிக்கிறார். பின்னர் ஒரு தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். கல்கத்தா நகரத்தின் மேயராக CR தாஸ் வெற்றி பெறுகிறார். கல்கத்தா நகரத்தின் கமிஷனராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெறுகிறார். ஆக இருவரும் இணைந்து பணியாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியில் அவர் இணைகிறார். ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாறுகிறார். மகாத்மா காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு நடந்த தேர்தலில் தன் சார்பாக பட்டாவி சீதாராமையா என்பவரை களமிறக்குகிறார். அவரை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போட்டியிடுகிறார். பின்னர் பட்டாவி சீதாராமையா தோற்று போகிறார். இந்த தோல்வி காந்தியினுடைய தோல்வியாகவே கருதப்படுகிறது.
1939 ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். இந்த கட்டங்களில் எல்லாம் இதற்கிடையில் மிக கடுமையாக ஆங்கில அரசாங்கம் அவரை சிறையில் அடைக்கிறது. 1925 மிக கடுமையான சிறைவாசம். அதன் காரணமாக அவருடைய உடல் நலிவடைகிறது. கிட்டத்தட்ட அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் செல்கிறார். அவரை வெளியே கொண்டு வருவதற்காக காங்கிரஸ் கட்சி 1926 நடைபெற்ற தேர்தலில் அவரை போட்டியிட அனுமதி அளிக்கிறது. சிறையில் இருந்து கொண்டே அவர் போட்டியிடுகிறார். நீங்கள் வேறெங்கும் செல்ல மாட்டேன், தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் போட்டியிடுவோம், மற்றபடி வெளிநாடுகள் யாரிடமும் தொடர்பு கொள்ள மாட்டோம் என்ற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டால் உன்னை விடுதலை செய்கிறோம் என்று ஆங்கில அரசாங்கம் சொன்னது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். பின்னர் கொடுமையான சிறைவாசம், வெளியே வதந்தி பரவ ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்து விட்டதாகவே வதந்தி பரவியது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே இறப்பிற்கு காரணமாக நாம் இருந்துவிடக் கூடாது என கருதிய ஆங்கில அரசாங்கம் அவரை சிறையில் இருந்து விடுதலை செய்தது. பின்னர் உடல் நலம் தேறினார். ஆனாலும் 1926 நடைபெற்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். சிறையில் இருந்து கொண்டே எந்த விதமான கேன்வாஷிங் எங்கேயும் செல்லாமல் ஒரு அழகாக எழுந்து நடக்கவே முடியாத சூழ்நிலையில் சிறையில் இருந்து வெளியே வந்தவர் தேர்தலில் வெற்றி பெற்றார். பின்னர் தான் காங்கிரஸ் கட்சியில் தலைவர் பொறுப்புக்கெல்லாம் செல்கிறார். பின்னர் அங்கே செயல்பட முடியாத சூழ்நிலை வரும்பொழுது வெளியே வந்து ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அந்த கட்சிக்கு அவ்வளவு வேகம் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பின்னர் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்கிறார். அந்த கதையெல்லாம் நண்பர்களுக்கு நிறைய தெரிந்திருக்கும் என்பதால் நான் அதை விட்டு கடந்து செல்கிறேன். முதலில் அவருடைய சந்திப்பு முசோலினியை சந்திக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இடையே பயணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஹிட்லரை சந்திப்பதற்கு வாருங்கள் என்று அங்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஆகவே அவர் ஹிட்லரை சந்திக்க செல்கிறார். ஆனாலும் அவர் 2ஆம் உலகப் போர் போன்ற நிகழ்வுகளில் ஹிட்லர் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவிற்கு குறித்ததான ஒரு உதவி அவருக்கு கிடைக்கவில்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அங்கிருந்து கொண்டு வெளியேறுகிறார். பின்னர் அங்கிருந்து ஜப்பான் செல்கிறார். இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் மறுபடியும் நேதாஜியினுடைய உடல்நிலை ஜெர்மனியில் ஆஸ்திரிய பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. அங்கே அவரை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு உதவியாளராக ஒரு எமிலி என்ற ஒரு பெண் வருகிறார். உதவியாளராக வருகிறார், உதவிகள் செய்கிறார். இருவரும் நல்ல அறிவு படைத்த திறமைசாலிகள். ஒருவருக்கொருவரிடையே காதல் மலர்கிறது. இருவரும் ரகசியமாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். இருவருக்கும் அனிதா என்ற ஒரு பெண் 1942 பிறக்கிறார். நேதாஜிக்கு திருமணம் நடந்த பெரிய விஷயங்கள் வெளியே பெரும்பாலான நபர்களுக்கு தெரியவில்லை. ஜப்பானிடம் சென்று டோஜோ என்ற அந்த நாட்டினுடைய மன்னரை சந்தித்து உதவி கேட்கிறார். ஜப்பான் அந்த காலகட்டத்தில் சற்று வலிமையான நாடாக இருக்கிறது. அவர்களும் ஜெர்மனோடு சேர்ந்து கூட்டணி வைத்தவர்கள் தான். ஆனால் இந்தியாவினுடைய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நேதாஜிக்கு அவர்கள் உதவி கொடுக்க முன் வருகிறார்கள். அந்த அவர்கள் கைப்பற்றி வைத்திருந்த சிறைவாசிகள் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள். அவர்களை பர்மா பகுதிகளிலே ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய சண்டை நிமித்தம் இந்தியர்கள் பலரை அவர்கள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். இந்தியர்கள் என்பதற்காக ஜப்பானியர்கள் கைது செய்யவில்லை. ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்த சண்டையில் பல இந்தியர்கள் ஜப்பானால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்டவர்கள் நேதாஜியின் வசம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இவர்களை நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். மேலும் ஆயுதங்கள், பண உதவிகள் எல்லாம் ஜப்பான் வழங்குகிறது. அவர்களையும் அழைத்துக் கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர் செல்கிறார். அங்கே ராஸ் பிகாரி போஸ் என்பவரால் தொடங்கப்பட்ட இராணுவத்தை, இந்திய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்கிறார். பெண் படைப்பிரிவிற்கு கேப்டன் லக்ஷ்மி என்பவரை தலைவராக நியமிக்கிறார். இடையே ஒரு நாள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை கவனிப்பதற்காக பெண் படை முகாம்குள் செல்கிறார்.
அங்கே கோவிந்தம்மாள் என்றொரு பெண் அதிகாரி அவரை தடுத்து நிறுத்துகிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று சொன்ன பிறகும் தடுத்து நிறுத்துகிறார். பெண்கள் படைப்பிரிவிற்குள் ஆண்களுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை என்றுதான் அனுமதி மறுக்கிறார். உங்களது செயலை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என கருதி அந்த படைப்பிரிவினுடைய உயரிய விருதை அந்த வருடம் கோவிந்தம்மாள் என்பவருக்கு வழங்கி கௌரவப்படுத்துகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மேலும் அந்த இராணுவ படையை எடுத்துக்கொண்டு சிங்கப்பூரிலேயே ஒரு இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறார். கிட்டத்தட்ட ஒரு வங்கி துவங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் கூட குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 3 லட்சம் ரூபாயாவது இருக்க வேண்டும் என ஒரு கூட்டத்தை பார்த்து தொடங்குகிறார். அப்பொழுதுதான் நம் இடைக்கால அரசாங்கத்தினுடைய வங்கிக்கு அது போதுமான பணமாக இருக்கும் என கருதுகிறார். ஆக அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் தங்களுடைய நகைகளை, தங்கள் வைத்திருந்த மிக முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எதிர்பார்த்த பணம் ஒரே நபரிடமிருந்தே கிடைக்கிறது. அதன் பின்னர் மக்கள் அனைவரும் கொடுத்த நகைகளின் மூலம் அவற்றை ஏலமிட்டு வந்த பணம் மொத்தமாக 35 லட்சம் சேர்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கேட்டிருக்கிறார், ஆகவே கொடுக்கலாம். இந்த உத்தமமான தலைவனிடம் கொடுத்தால் 1 ரூபாய் கூட விரயமாக செலவாகாது என கருதி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறார். பின்னர் அந்த இராணுவத்தை வழிநடத்தி ஆங்கிலேயர்களோடு சண்டை போட வேண்டும் என்பதற்காக மணிப்பூர் வரை வந்திருக்கிறார். அங்கே இயற்கை சீற்றங்கள் இந்தியர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இந்த கட்டத்தில் ஜப்பான் சரணடைகிறது. அமெரிக்காவால் அணுகுண்டு வீசப்பட்ட சூழ்நிலையில் ஜப்பான் 2ஆம் உலகப் போரின் நிமித்தம் சரணடைகிறது. ஆங்கிலேயர்களுடைய கை ஓங்குகிறது. இந்தியர்களுக்கு ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. ஒருவேளை ஜப்பான் வலிமையாக இருந்திருந்தால், இந்தியர்களுக்கு அவையெல்லாம் கிடைத்திருந்தால் நிச்சயம் ஒரு வெற்றி கிடைத்திருந்திருக்க கூடும். இந்த தருணத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நீங்கள் தப்பித்து செல்லுங்கள் என கருதி 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி டோக்கியோவிற்கு ஒரு விமானம் புறப்பட்டு செல்வதற்காக இருக்கிறது. இதில் ஒருவருக்கு இடம் இருக்கிறது, நீங்கள் மட்டும் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. அது தைவானில் விபத்திற்குள்ளானதாகவும் நேதாஜியோடு உடன் சென்றவர் அங்கேயே நேதாஜி இறந்து விட்டதாகவும் அவருடைய உடம்பு எரிக்கப்பட்டதாகவும் பின்னர் சாட்சி கொடுத்திருக்கிறார். 1945 ஆகஸ்ட் 18. ஆனால் தைவான் அரசாங்கம் 1940 ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை எங்களுடைய பகுதியில் எந்த விதமான விமான விபத்தும் நிகழவில்லை என்று சான்று கொடுத்திருக்கிறது. ஆக அங்கேயே நேதாஜியினுடைய இறப்பில் ஒரு மர்மம் நீடிக்கிறது. 1985ஆம் ஆண்டு வரை ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பகவான்ஜி என்றொரு துறவி வாழ்ந்திருப்பதாகவும் அவர் 1985ஆம் ஆண்டு இறந்திருக்கிறார். பின்னர் தான் அந்த நம் நாட்டினுடைய கைரேகை நிபுணர்கள் பகவான்ஜியினுடைய கைரேகையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய கைரேகையும் ஒன்றாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் பின்னர் துறவியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாழ்ந்தாரா என்றொரு மர்மம் நீடிக்கிறது. இடையே இந்திரா காந்தி அம்மாவின் ஆட்சி காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறப்பு குறித்த விசாரணை கமிஷன்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது. 3 நபர்கள் கொண்ட குழுவில் 2 பேர் அவர் இறந்து விட்டதாகவே சொன்னார்கள். ஆனால் நேதாஜியினுடைய அண்ணன் சுரேஷ் சந்திர போஸ் என்பவர், ஐ திங்க் சுரேஷ் என்றுதான் நினைக்கிறேன், கொஞ்சம் பெயரில் மாற்றம் கூட இருக்கலாம், சந்திரபோஸ் என்பவர் இல்லை, தம்பி இறக்கவில்லை என்றுதான் சொல்கிறார். எனவே நேதாஜியினுடைய இறப்பு ஒரு மர்மமானதாகவே இருக்கிறது. இன்னமும் மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்படாமலேயே இருக்கிறது. இந்தியாவினுடைய இன்றைய கட்டி எழுப்பப்பட்ட இந்தியா இன்றைய தினம் இத்தனை உயரத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு நேதாஜி போன்ற தியாகமிக்க, வீரமிக்க நல்ல தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். உயர்ந்த படிப்பை படித்து முடித்து
நல்ல பதவிகளை அலங்கரித்து சுகபோகமான வாழ்க்கையை ருசித்திருக்கக்கூடிய வேளையில் ருசித்திருந்திருக்கலாம். ஆனால் அவை அத்தனையும் விட்டுவிட்டு விடுதலைக்காக போராடுகிறேன் என தன்னுடைய முன்வைத்த காலை எந்த விதமான முரண்பாடுகளுக்கும் உட்படாமல் மீண்டும் ஒரு வசதியான வாழ்க்கைக்கு நான் செல்கிறேன் என தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாமல் ஒரு அழகான தலைவன் தன்னுடைய பணியை சீரும் சிறப்புமாய் செய்து முடித்திருக்கிறான். அவருடைய நேதாஜி என்ற ஒரு வார்த்தையை என்ற சொல்லை என்று உச்சரித்தாலே ஒவ்வொருவருக்கும் நரம்பு துடிக்கும் வீரம் புதிதாக பிறக்கிறது. நரம்பில் ஒரு முறுக்கு இருக்கிறது. ஆகவே நல்ல தலைவனின் ஒரு வாழ்க்கையை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் என்ற சந்தோஷத்தில் நிறைவு செய்கிறேன். நன்றி.